ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன அப்டேட்டு. இது வந்து வெள்ளை பால்சம், அதாவது அந்த புதுசாக வாங்கின செடியிலேருந்து விதைகள் வந்து கீழே விழுந்து தன்னாலே வந்திருக்கு. இது வந்து சிங்கிள் பெட்டல் தான், அடுக்கு கிடையாது. ஆனால் நல்லாயிருக்கு பார்க்க. அதாவது பர்பிளும் அதுவும் சேர்ந்து ஒயிட்டும் சேர்ந்து இருக்குது. இது வந்து தன்னாலேயே விழுந்து முளைச்ச நாற்றுகள், வெள்ளை பால்சம் நாற்றுகள். இது வந்து பக்கத்துலேயே சிவப்பு ஊட்டி ரோஜா. எல்லா செடியுமே ஓரளவுக்கு போயிடுச்சு மழையோட. ரோஜா செடி இது வந்து புதுசாக வாங்கி, இது வந்து பழைய செடி தான், சிவப்பு ஊட்டி ரோஜா செடி. இது திருப்பியும் துளிர்கள் எடுத்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லா கிளையிலையுமே துளிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு, புதிய துளிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு இதுலேயுமே எவ்வளவு செந்தளிர்களாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயுமே பார்ப்போம். ஓரளவுக்கு செடிகள் பிழைச்சி வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாதமாக மழை இல்லை. டிசம்பரில் வந்து லைட்டாக ஒரே ஒரு நாள் மட்டும் மழை பெஞ்சுது, அப்புறம் ஒன்றும் மழைகள் இல்லை. இனி இந்த மாதம் மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஓரளவுக்கு போதுமான மழை பெஞ்சாலே போதும். செடிகளுமே ரொம்ப இதாகிடுது, ரொம்ப ஓவராக மழை பெஞ்சுதுன்னா. இது பட்டன் ரோஜா, புதுசு லைட் பிங்க் பட்டன் ரோஜா. ஏகப்பட்ட புது துளிர்கள் வச்சுருக்கு, புதிய கிளைகள். பாப்பா இதில் வந்து மொட்டுகள் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பரான கலர், நல்லா லைட் பிங்க் கலர். ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் பூக்கும் பட்டன் ரோஜா, ரொம்ப பெருசாக பூக்காது. நிறைய புது துளிர்கள் எடுத்திருக்கு. இது பக்கத்தில் பட் ரோஸ், அதாவது டேபிள் ரோஸும்பாங்க, டபுள் கலர் பட் ரோஸு. பிங்க், லைட் அண்ட் டார்க் பிங்காக பூக்கும். இது பக்கத்துலேயே சிகப்பு கலர் ஒன்று வச்சுருக்கேன். பழசு எப்படியோ போகிற மாதிரி இருந்தது, இதில் வச்சு கொஞ்சம் அதை வந்து மீட் எடுத்தாச்சு. அந்த பட் ரோஸ் சிவப்பு கலர் அடுக்கு பட் ரோஸ். இப்போ என்கிட்ட இருக்கிறது இது ரெண்டும் தான், ரோஸும் சிவப்பு கலர் பட் ரோஸ், 2 கலர் தான் என்கிட்ட இருக்குது. சரி பாப்பா, இதையே ஒவ்வொரு தொட்டிகளையாக மாற்றி மாற்றி வச்சு நம்ம வந்து பதியம் போட்டு வைக்கலாம். இது வெத்தலை, பழைய வெத்தலை செடி. இது வந்து மல்பெரி மேலே ஏற்றி விட்ருக்கேன். படர விட இடம் இல்லாதனால பழைய மல்பெரி செடி வந்து போயிடுச்சு, அதிலையே ஏற்றி விட்ருக்கேன். நல்லா பரவாயில்ல, ஓரளவுக்கு புதிய துளிர்கள் எடுத்து வந்திருக்கு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். நல்லா இதெல்லாம் லைட் கலரில் உள்ளதெல்லாம் புதுசாக வந்த இலைகள், வெத்தலை இலைகள் பாருங்கள். சின்ன ஒரு நர்சரி பையில் தான் இருக்குது. அது பக்கத்துலேயே கல்கத்தா ரோஜா இருந்தது, அதுவும் போயிடுச்சு. வெட்டி விட்டேன், திருப்பி போயிடுச்சு, அந்த செடியும் போயிடுச்சு. இடம் மாறுதலுங்கிறதுனால கொஞ்சம் செடிகள் வந்து திக்குமுக்காடி தான் வருது. சரி பார்ப்போம். இப்போ இந்த இலைகள் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லா தண்டுலேயுமே புதிய இலைகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. வெற்றிலை கொடி எப்படி மேலே ஏறி பாருங்கள். மல்பெரி செடியில் மல்பெரி செடி பட்டு போயிட்டு அது மேலே படர விட்டு வச்சுருக்கேன். இலைகளுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது புதுசு, புதிய வெத்தலை கொடி புதுசாக வாங்கி மொட்டை மாடியில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து 2வது கடையும் கீழேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு புதுசாக. இது புதுசாக வந்த இலை, கீழேருந்து வந்த தண்டுகளில் வந்து வந்த இலைகள். இப்போது ஃப்ரெஷ்ஷாகவே துளிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு புதிய வெத்தலை செடியில். எல்லாம் புதிய இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தழுத்துட்டு வருது. இது நான் சொன்னேன்ல, இது வந்து இன்னொரு கிளை வந்து கீழேருந்து வருது, அந்த அதோடைய இலைகள். இப்போ 2 பிரிவாக வந்துட்டுருக்கு புது செடியில். பார்ப்போம் இது வந்து எவ்வளவு இலைகள் வந்து வெற்றிலை செடியில் வந்து இலைகள் வைக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து மணி பிளான்ட் செடி, இது தெரியும் உங்களுக்கு, ரொம்ப நாள் என்கிட்ட இருக்குது, ரொம்ப வருஷக்கணக்காக இருக்குது. இந்த மணி பிளான்ட் செடி வந்து ஒரு 8 வருஷமாக என்கிட்ட இருக்குது, என் கூடயே வந்துட்டுருக்கு. இது பாருங்கள், டபுள் கலராக இருக்கும், ஒயிட்டு மஞ்சள் அப்புறம் இது பச்சை கலரில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க.
இது வந்து வீடு மாற்றி கொண்டு வந்ததில் கொஞ்சம் கொடிகள்லாம் வந்துருச்சு. இப்போ திருப்பியும் வந்துட்டுருக்கு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இலைகள். இது வந்து இந்த சவுரோரமாக கீழே இறங்குற மாதிரி வச்சுருக்கேன். கொடிகள் வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி வச்சுருக்கேன். இது பக்கத்தில் வந்து மிளகு செடி. மிளகு செடி வாங்கி நர்சரியில் வாங்கி வச்சது. இதில் வந்து புதிய துளிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் காய்கள்லாம் இன்னும் கருப்பு ஆகலை. அப்படியே பச்சை கலரில் தான் இருக்குது மிளகு. நான் வந்து இதோடு தான் வாங்கினேன், காயோடு தான் வாங்கினேன். இப்போ வந்து கீழே இருந்து புதிய துளிர்களும் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த செடியில். ஆனால் இது வந்து மிளகு இன்னும் இதாகலை, கருக்கலை. அதான் கருப்பாக வந்தால் தான் நம்ம எடுக்க முடியும், யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இது கொஞ்சம் கருத்து வரட்டும், அடுத்தாப்பில் நம்ம எடுத்துக்கலாம், அறுவடை பண்ணிக்கலாம். மிளகு செடி, செடிங்கிறத விட கொடின்னு சொல்லலாம், கொடியாக தான் படர்ந்து வரும். நீங்கள் உங்கள் வீட்டில் மிளகு செடி வச்சுருக்கீங்களான்னு கமெண்ட்டில் போடுங்க. பாருங்கள், அந்த கம்பி பக்கத்தில் போகிற மாதிரி தான் எல்லாமே வச்சுருக்கேன், மேலேருந்து கீழ் நோக்கி போகிற மாதிரி. ஏன்னா கொடிகள் கட்ட இடம் இல்லை, அதனால் நம்ம அப்படியே ஃப்ரீயாக கீழே விட்ருவோம் அப்படின்ட்டு வெத்தலை, மணி பிளான்ட்டு, மிளகு கொடி எல்லாமே பக்கத்தில் கீழே போகிற மாதிரி வச்சுருக்கு. மூணுமே ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் தான் இருக்குது. 3 செடிகளுமே ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி. மஞ்சளும் உள்ள சகப்புமா இருந்துச்சுல்ல, அது புதுசாக வாங்கின செடி. அதில் திருப்பியும் மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஒரு 3 மொட்டுகளாவது இருக்குது. அதே மாதிரி வெள்ளை செம்பருத்திலையும் வெள்ளையும் பிங்க்கும் சேர்ந்து அதுவும் நிறைய மொட்டுகள் வச்சுருக்கு. 5-6 மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரு 3 மொட்டுகள் பிடிச்சிருக்கு. மஞ்சளில் சிவப்பு கலர், உள்ளே வந்து சிவப்பு கலரில் இருக்கும் செம்பருத்தி பூச்செடி. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நிற்கிது பாருங்கள் மழைக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் வெயில் தான் அடிச்சிட்ருக்கு. இப்போ 2-3 நாளாக மந்தாரமாக இருக்குது. பார்ப்போம் மழை வருதான்னு பார்ப்போம். நான் பதியம் போட்ட செவ்வந்தி செடியும் நல்லா பழச்சி வந்துருச்சு, நல்லா பெரிய செடியாக ஆயிடுச்சு. அதை இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் மொட்டுகள் எவ்வளோ இருக்குது, 3 மொட்டுகள். மஞ்சள் கலர் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்.